இதுக்கப்புறமா திருமலையில ரூம் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு புதிய ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அக்கமடேஷன்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான புதிய சேஞ்சஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி திருமலை திருப்பதி ரெண்டு இடத்துலயுமே நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிருக்கணும் அப்படின்றது இல்ல. ஆன்லைன்ல நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணல, இப்போ ஆஃப்லைன்ல போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறோம், இல்ல டைரக்ட் ஃப்ரீ தர்ஷன்ல போறோம் அப்படின்னா ரூம் மட்டும் நமக்கு வேணும்னா ஆன்லைன்ல நாம புக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஃப்லைன்ல சப்போஸ் கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக தரிசன டிக்கெட் இருக்கோ இல்லையோ நம்ம தாராளமா ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். மார்ச் மாசம் வரைக்குமே இந்த அப்டேட் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. புக்கிங் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மேல எல்லாம் கொடுத்திருக்க மாதிரி உங்களுக்கு லிங்க் வந்து எனேபிள் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த டைம் அந்த லிங்க் வந்து எனேபிள் பண்ணல. அது மட்டும் இல்லாம இப்ப அக்கமடேஷன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க ஆன்லைன்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்திருப்பாங்க. அதுல என்ன அப்படின்னா ஒரு பிளிகிரிம் வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணணும் திருமலையில அப்படின்னா வேலிடான தர்ஷன் டிக்கெட் வந்து இருக்கணும். சோ திருமலா ஒன்லி வித் வேலிட் தர்ஷன் புக்கிங் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது ஆன்லைன்ல நீங்க வேலிடான தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க ரூம் வந்து புக் பண்ண முடியும். சோ திருமலையில நாம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா மட்டும்தான் ரூம் வந்து ஆன்லைன்ல புக் பண்ண முடியும் அப்படின்ற ப்ரொசீஜர் தான் இதுக்கப்புறம் இருக்கும். அதே போல மினிமம் நீங்க 2 பேருக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஆன்லைன்ல அக்கமடேஷன் வந்து திருமலையில புக் பண்ணலாம். இல்ல நாங்க கீழே திருப்பதியில வந்து ஸ்டே பண்ணலாம்னு இருக்கோம், எங்களுக்கு வந்து ஸ்லாட்டர் சர்வ தர்ஷன டோக்கன் வாங்கிட்டு தான் சாமி பார்க்க போறோம்னா நீங்க தர்ஷன் டிக்கெட் இல்லாம கீழே திருப்பதியில வந்து புக் பண்ணிக்கலாம். கீழே திருப்பதியில வந்து விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், மாதவம் இங்கெல்லாம் நீங்க ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமா டிக்கெட் இல்லாம நீங்க புக் பண்ணிக்கலாம். திருமலையில மட்டும் நம்ம ஸ்டே பண்ணணும்னா கம்பல்சரி ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு நமக்கு ரூம் புக்கிங்க்கு உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் கம்பல்சரி. இந்த ஆக்டிவா அதாவது எந்த மொபைல் நம்பர்ல நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதே மொபைல் நம்பர்ல போயிட்டு தான் நம்ம வந்து ரூம் புக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷன்ல நமக்கு அக்கமடேஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வருது இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் லொகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க திருமலா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் எங்க போகும்னா உங்களோட புக்கிங் இருக்கு இல்லையா, 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் இந்த மாதிரி புக்கிங் ஹிஸ்டரிக்குள்ள வந்து போயிடும். இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த டிக்கெட்ல நம்ம வந்து வேலிடா புக் பண்ணிருக்கோமோ அந்த டிக்கெட்டை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுலதான் உங்களுக்கு புக் அக்கமடேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ இந்த இடத்துல புக் அக்கமடேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, சோ இந்த லிங்க் தான் நீங்க வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் திரும்ப உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இப்ப ரூம் புக்கிங் எல்லாம் முடிஞ்சது, ஏதாவது கேன்சல் ரூம் வந்து நம்ம செக் பண்றதுனாலும் இந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் போய் செக் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாருங்க இப்போ நமக்கு 19, 20ஆம் தேதி இந்த டேட் ரெண்டுல தான் புக் பண்ண முடியும். ஆனா இந்த 2 டேட்டுமே நமக்கு இப்போ அவைலபிள் இல்லை. யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா மேபி நமக்கு அவைலபிள் காட்டும். இதுவே நீங்க வேற தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு எனேபிள் இருந்துச்சுன்னா நீங்க அதுல போயிட்டு வந்து பார்க்கலாம். வேற டேட் காட்டும். அதாவது நமக்கு என்னைக்கு தர்ஷன் இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு அந்த டேட் வந்து காட்டுது. இப்ப நம்ம வந்து வேற ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து கொடுத்து பார்க்கலாம். அதுல புக் அக்கமடேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் லொகேஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா இது வந்து பாருங்க 13, 14 அதாவது நமக்கு 14ஆம் தேதி தான் சேவா டேட். ஆனா 13ஆம் தேதி நம்ம அக்கமடேஷன் வேணும்னா முதல் நாள் புக் பண்ணிக்கலாம், இல்ல அடுத்த நாள் வந்து புக் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி 2 டேட்டுக்கு மட்டும் தான் வந்து காட்டுது. மீதி எல்லாம் ப்ளூல இருக்குன்னா இதெல்லாமே ஃபுல் ஆயிடுச்சுதான். ஆனா நமக்கு இந்த 2 டேட்ல ஏதோ ஒரு டேட்டுக்கு தான் பண்ண முடியும். சோ இந்த ஆப்ஷன் வந்து புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க உங்களுக்கு அக்கார்டிங் டு யுவர் அப்கமிங் கன்ஃபர்ம்ட் ஆர்ஜித சேவா இன் திருமலால யூ கேன் புக் ஒன்லி அக்கமடேஷன் தேர்ஃபோர் 13ஆம் தேதி இல்லைன்னா 14ஆம் தேதிக்கு தான் நீங்க ரூம் வந்து புக் பண்ண முடியும். இதுவே நம்ம 12ஆம் தேதிக்கு 15ஆம் தேதி இந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு நினைச்ச டேட்ல பண்ண முடியாது. வேலிட் தர்ஷன் டிக்கெட் என்னைக்கு தர்ஷன் டேட்டோ அதுக்கு முதல் நாள் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இப்போ அங்க பிரதர்ஷனம் கொடுத்திருக்காங்க பாருங்க, அங்க பிரதர்ஷனத்துல தான் நம்ம இந்த செலக்ட் பண்ணிருப்போம். இதுல வந்து பாருங்க 19ஆம் தேதியும் 20ஆம் தேதி தான். ஏன்னா 20ஆம் தேதி தான் அங்க பிரதர்ஷனம். அப்ப 19ஆம் தேதி முதல் நாள் இல்லைன்னா 20ஆம் தேதி நம்ம அக்கமடேஷன் பண்ணிக்கலாம். 21ஆம் தேதி நம்ம நினைச்சோம்னா கூட புக் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்க திருமலையில ரூம் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அடுத்து நீங்க மே மாசத்துல இருந்து பிளான் வச்சிருந்தீங்கனாலும் கண்டிப்பா நீங்க ஆன்லைன்ல தர்ஷன் டிக்கெட் மினிமம் 2 பேருக்காவது புக் பண்ணீங்கன்னா தான் வந்து பண்ண முடியும். இப்போ நான் ஒரு டேட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதுல ரூம் வந்து நம்ம ஒரு ரூம் கொடுத்தாச்சு. கீழே வந்து பாருங்க காஷன் டெபாசிட் வந்து இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டாங்க. டோட்டலா நம்ம எவ்வளவு பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் தான் ஸ்டே பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து காட்டும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அஸ்யூஷுவல் எப்பயும் போல நம்ம நேம் வந்து 2 பேரோட கொடுக்கணும், ஏஜ், ஜெண்டர், போட்டோ ஐடி, அதே மாதிரி அதோட நம்பர் கொடுத்துட்டு அட்ரஸ் லைன்ல ஸ்டார்ல இருக்கிறது மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதும். கண்டினியூ கொடுத்துட்டு டீடைல்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். சோ அதெல்லாம் எப்பவும் போலதான் இருக்கு. இந்த ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. திருமலா சூஸ் பண்ணீங்கன்னா புக்கிங் ஹிஸ்டரி போகும், திருப்பதி சூஸ் பண்ணீங்கன்னா புக்கிங் வந்து ஓபன் ஆகும். சோ இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க.